ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு முக்கியமான தகவல் சொல்கிறேன். எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. பணத்துக்காக தான் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடுறோம், வேலை பார்க்குறோம், தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். இந்த பணம் ஒரு மனிதனுக்கு நிலையாக தேவைப்படுது. மனித வாழ்க்கைக்கு அருள் எல்லாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வளவும் இல்லை. இந்த பூமியில் வாழணும்னா பொருள் இருக்கணும். சரி, அந்த பொருளை கொண்டு வரதுக்கு என்ன சார் செய்யலாம்? ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். இடம்னா என்ன சார் அப்படின்னா, தனஸ்தானம் வளர்க்கணும், ராசிக்கு 2ஆம் இடம் வளர்க்கணும். ராசி உங்களுடைய வெளிவட்டார போக்குவரத்துக்கு ராசி, அதுபோல் ஜனன ஜாதகம் லக்கண ரீதியாக சில அமைப்பு இருக்கணும். ஸோ ஒரு மனிதனுக்கு தனிப்படுத்த ஜாதகமும் ராசி அமைப்பும் சேர்ந்து தான் யோக பலனை கொடுக்கறது. வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்கள் ஏற்ற இறக்கங்களுக்கு ரெண்டுமே உதவி பண்ணுது. அது ரெண்டுமே அதுக்கு அனுசரணையாக இருக்குது. ஜனன ஜாதக லக்கண அமைப்பும் கோச்சாரத்தில் உள்ள ராசி அமைப்பும், அதைத்தான் ராசி பலன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே நேயர்களே, இப்போ ராசிக்கு 2ஆம் இடம் குரு பகவான் 2-5 கூடையவன், தனஸ்தானாபதி, அதிர்ஷ்டஸ்தானாபதி, அடுத்து பாக்கியஸ்தானாபதி சந்திரன். சந்திரன் தான் இந்த வீடியோ நாயகன். இந்த வீடியோவில் முக்கியமாக சந்திரனை பற்றி தான் பேச போகிறோம். சந்திரனுடைய ஆதிக்கம்னு 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர்னு என்ன சார் அப்படின்னா, 2ங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். 2 அது 1 2 ஆகணும் அப்படிமோ, சரியா? குடும்பம்ங்கிறது 2, கணவன் மனைவி 2, அது மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சூரியன் 1, சந்திரன் 2, 2 பேருமே விருச்சிக ராசிக்கு முக்கியமானவர்கள். தர்ம கர்மாதிபதிகள், 9 10 கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவங்க, கோடீஸ்வர அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவங்க. இப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் சந்திரன் நீசம் அடைவார். வேறு வழி கிடையாது. விருச்சிக ராசியில் பிறந்தாலும் சந்திரன் நீசம் அடைவார். இருப்பினும் சில மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். எந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க மாசி, பங்குனி, சித்திரை, வையாசி, ஆனி, ஆடி, ஆவாணி இந்த மாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க விருச்சிக ராசியில். ஒருத்தர் நவம்பர் மாதம் பிறந்திருக்கிறாரு. என்ன மாதம்? நவம்பர்னால் என்ன? ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறாரு. ஒருத்தர் வையாசி மாதம் பிறந்திருக்கிறாரு. ஸோ வையாசி மாதம் பிறந்தவர் சிறப்பாக இருப்பார். இந்த கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம் பிறந்தவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். அதனால் மாசி மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். 20 ரூபா நோட்டு. 20 ரூபா அப்படின்னாலே 2 சந்திரனுடைய ஆதிக்கம். 20 ரூபா நோட்டை வச்சு சில பூஜைகள் பண்ணணும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், பொறுமையாக கேளுங்க. அந்த 20 ரூபா நோட்டு உங்களுக்கு 2 லட்சத்தை கொண்டு வரலாம், 20 லட்சத்தை கொண்டு வரலாம், 2 கோடியை கொண்டு வரலாம். அது ஒரு முறைப்படி நீங்கள் வழிபாடு பண்ணணும் வீட்டில். அதுக்குன்னு சில தாந்திரிய பரிகாரங்கள், சில பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணி அதை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரு செல்வம் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நிம்மதி கிடைக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். 20 ரூபா நோட்டை எப்படி சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 20 ரூபாங்கிறது முதல் அதில் சந்திரன் இருக்கிறாரு. சரியா? அதுக்கடுத்து அந்த 20 ரூபா நோட்டை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் பச்சை கலரும் இருக்கும். மஞ்சள் குரு, ராசிக்கு 2-5 கூடையவன், தனசானாபதி, அதிர்ஷ்ட சானாபதி. பச்சை புதன், ராசிக்கு அதிர்ஷ்ட சானாபதி, எதிர்பாராமல் கொடுக்குற அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் புதன் தான். 8-11 கூடையவர். 8ஆம் இடங்கிறது துர்சானமாக இருந்தாலுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் புதன் தான். அந்த புதன் ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறார், கேந்திரத்தில் இருக்கலாம். சரியா? ராகுவோட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த 20 ரூபா நோட்டு நல்ல வேலை செய்யும். அடுத்து வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. யார்? புதன் பகவான். ரொம்ப நாளைக்கு நீடித்து ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்பத்தில் ஸ்தான பலம் பட்டு ராகுவை சுகத்துவப்படுத்திட்டு குரு பார்வையில் இருக்கிறதுனால 8-11 கூடையவன் நல்ல நிலைமையில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வீட்டுக்கு வரும். 4ஆம் இடம்ங்கிறது மனை, 11ஆம் இடங்கிறது லாபம். ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு முகாந்திரம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த 20 ரூபா நோட்டை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க. 20 ரூபா நோட்டில் சந்திரன், புதன், குரு இந்த 3 கிரகங்களும் அடங்கியிருக்கு. ராசிக்கு 8, 11, 2, 5, 9 இந்த அமைப்பில் உள்ள கிரகங்கள் எல்லாமே அந்த 20 ரூபா நோட்டில் அடங்கியிருக்கு. இப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, 20 ரூபா நோட்டில் ஒரு குறிப்பிட்ட எண் வர்ற நோட்டை நீங்கள் பத்திரப்படுத்தணும். அது உங்கள் கையில் கிடைக்கணும். சில பேருக்கு இருக்கும். அந்த நோட்டு இருந்துச்சுன்னா அந்த நோட்டில் பரிகாரம் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்குது. அதை நான் இது இமேஜில் என்க்ளோஸ் பண்ணுறேன். 7, 8, 6 இது ஒரு மதத்தினுடைய முக்கியமான நம்பர். இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லுகிற ஒரு மதத்தினுடைய முக்கியமான நம்பர் 7, 8, 6. இந்த எண் உள்ள நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது கிடைக்கணும். இது எல்லாத்துக்கும் கிடைக்காது, லக்கு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். சரியா? அந்த ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும். 7, 8, 6 அதை கூட்டி பார்த்தாலும் 3ஆம் நம்பர் வரும். 7, 8, 15, 15, 6, 21, 2, 1, 3. குருவனுடைய ஆதிக்கம். குருனாலே தனகாரகன் தான், பணக்காரக்கன்னு அர்த்தம். குருனாலே ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் தான். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு குரு
குருவும் புதனும் கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 20 ரூபா நோட்டு நல்ல வேலை செய்யும். ராசியில் சந்திரன் இருப்பார். ராசியில் வந்து சந்திரனுக்கு குரு கேந்திரத்தில், குரு சந்திரனுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அது மாதிரி குருவுக்கு புதன் வந்து கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன் இருக்கும். அதாவது குருவுக்கு வந்து மறையக்கூடாது, புதன் மறையக்கூடாது, ராசிக்கு மறையக்கூடாது. இந்த அமைப்பில் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, குரு எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, எங்கள் மீனத்திலே இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார்னா ராசியை பார்ப்பார், நல்லாயிருக்கும். நல்ல அமைப்பு தான், குருச்சந்திர யோகம். ஸோ ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இவர் எங்கே சார் இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா, புதன் எங்கே இருக்கணும்? புதன் வந்து ராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கணும். கடகத்தில் இருந்தாலும் அருமையான அமைப்பு. கடகத்தில் பாமப்பட்டு இருந்தாலுமே உச்ச குரு வீட்டில் இருந்து உச்ச பார்வைக்கே இருப்பார், ராசி கோணத்தில் இருப்பார். சரியா, நல்ல அமைப்பு தான். ஸோ அப்போ வந்து சந்திரனுக்கு குருவும் மறையலை, புதனும் மறையலை. இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு கூடுதலான யோகம் இருக்கும். இவ்வளோதாங்க. ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு, ஒரு பிரார்த்தனை செய்கிறோம்னா நமக்கு அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்துச்சுன்னா அது பலிக்கும், 100க்கு 100 பலிக்கும். விருச்சிக ராசி, சந்திரன் ராசியில் இருப்பார், 5ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல புதன். இது நல்ல அமைப்பு. அதுபோல் குருக்கு வந்து புதன் மறையாமல் இருக்கணும். இவர் எங்கே இருக்கலாம்? புதன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல கூட இருக்கலாம், ரிஷபத்தில் கூட ஸ்தான பலம் பட்டு இருக்கலாம். புதனும் சந்திரனும் பார்த்துக்குருவாங்க. நல்ல அமைப்புங்க இது நல்ல அமைப்பு. சரியா, குருவுக்கும் மறைய மாட்டார். குருக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். ஸோ இந்த நிலைமையில் குரு, புதன், சந்திரன் 3 பேருமே இருக்கணும். தங்களுக்குள்ள ஒரு நல்ல தொடர்பை உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த 20 ரூபா நோட்டு பரிகாரம் உங்கள் பரிபூர்ணமாக பலிக்கும். ஓகே, 7, 8, 6 வர்ற மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். சார் என் வீட்டில் இருக்குது சார் அப்படின்னா அதையே நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தை வச்சுக்கோங்க. பரிகாரங்கிறது வீட்டில் தான் பண்ண போகிறோம். சரியா, யாரையும் கூப்பிட்டுலாம் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் நம்மளே சில பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ண போகிறோம். இல்லைனா கடையில் போய் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் என்றைக்கு வாங்கணும் அப்படின்னா, திங்கக்கிழமை காலையில் 6 to 7 போகணும். திங்கக்கிழமை சோமவாரம், சந்திரனுக்கு வேண்டிய நாள், சந்திரனோட ஆதிக்கம் உள்ள நாள். காலையில் 6 to 7 சந்திர ஓரையிலே போய் பக்கத்தில் இருக்கிற பலசர கடையில் தான் வாங்க போகணும். அங்கே வந்து நவதானியம் இருக்கணும், அரிசி, பருப்பு, காய்கறியெல்லாம் இருக்கணும். ஏன்னா அங்கே உள்ள பொருட்கள் அனைத்திலுமே கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்குது. அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, கடலைப்பருப்பில் கொண்டக்கடலையில் குரு இருப்பார், பாசிப்பருப்பில் புதன் இருப்பார். ஸோ அந்த பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுற கடையிலேருந்து ஒரு 20 ரூபா வர மாதிரி நீங்கள் பொருள் வாங்கிட்டு வரணும். 100 ரூபா கொண்டு போய் கொடுக்குறீங்க. சரியா, ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க, ஒரு 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு பால் பாட்டு வாங்குறீங்க. பாலுங்கிறது சந்திரன் தான். பால் பாக்கெட்டை வாங்கிட்டு மீதி சில்லறை கொடுப்பார் அவர். அதில் 20 ரூபா வர மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வர 20 ரூபாயை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குன்னா நீங்கள் வாங்கிட்டு வர 20 ரூபாயில் கூட அந்த நம்பர் இருக்கலாம். 7, 8, 6 இருந்துச்சுன்னா ரொம்ப சிலாயுதம், இறைவனுடைய அருட்களம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கிடைக்கிற ரூபாயை வச்சுக்கோங்க. கையில் இருக்கிற ரூபாயை நீங்கள் பரிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. வெளியிருந்து வரணும், அடுத்தவங்க கையிலிருந்து கடையிலிருந்து வரணும். குறிப்பாக பலசர கடையிலேருந்து வரணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பலசர கடையிலேருந்து வர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த நோட்டை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. வீட்டில் பன்னீர் எப்பயுமே இருக்கணும். விருச்சிக ராசி நேர் வீட்டில் எப்பயுமே சில பொருட்கள் இருக்கணும். பன்னீர், பச்சை கற்பூரம், விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், சாம்பிராணி, பத்தி, சூடம் இதெல்லாம் இருக்கணும். ஒரு 9 பொருட்களும் இருக்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். சரியா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் மகாலட்சுமி இருப்பான்னு அர்த்தம். 30 தேவிகளும் இருப்பாங்க, 30 கோடி தேவர்களும் இருப்பாங்க, மும்மூர்த்திகளும் இருப்பாங்க. பன்னீரை வச்சு இந்த 20 நோட்டை தொடச்சிருங்க. ஏன்னா அது நிறைய பேர் கைப்பற்றிருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, நம்ம ரூபாய் ஆகிப்போச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. அதனால் அது பரிசுத்தமாக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பித்தளை தட்டில் வச்சுருங்க. பித்தளை தட்டு இல்லை செம்பு தட்டு இருக்குதுன்னா தட்டில் வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி பூஜை ஏற்பாடு பண்ணுங்கள். என்ன கணபதி? உத்திஷ்ட கணபதி. எந்த பூஜை பண்ணாலும் விருச்சிக ராசி நேயர்கள் உத்திஷ்ட கணபதி வச்சு தான் கும்பிடணும். உத்திஷ்ட கணபதி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் 8807457629. நான் அந்த படத்தை ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உத்திஷ்ட கணபதியும் அடுத்து ராசிக்கு உண்டான லக்ஷ்மி யார் சார் அப்படின்னா அஷ்டலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அம்பிகை படம் இருக்கணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் இந்த படம் இருக்கணும். ஏன்னா சந்திரனை வந்து அன்னை சக்தி வடிவமானவன். அம்பிகை படம் இருக்கணும். அடுத்து வந்து சித்தர் படம் இருக்கணும். சரியா, 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அனுச நட்சத்திரத்துக்கு வால்மீகி, கேட்டைக்கு வந்து வியாசர், விசாகத்துக்கு வந்து ஒரு குதமை சித்தர். சரியா, இந்த 3 சித்தர் படத்தையும் நீங்கள் வச்சுருக்கணும். இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா மிகச்சிறப்புங்க. சித்தர் வழிபாடு பண்ணணும். சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா கையில் காசு பணம் எப்போயுமே இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், திருவருள் கிடைக்கும். குருவுடைய திருவருள் கிடைக்கணுமா சித்தர் வழிபாடு பண்ணணும். இந்த ஃபோட்டோ வேணுங்கிறோம் என்கிட்ட கிழங்கு அனுப்பிவிடுவேன் நான். ஸோ என்னென்ன படம் வைக்கணும்? உத்திஷ்ட கணபதி, மகாலட்சுமி படம், அம்பாள் படம், சித்தர் படம், இந்த 4 இருந்தால் போதும். பெருமாள் படமும் இருக்குது, நல்லா தான். புதன் இருக்கிறதுனால பெருமாள் படத்தை வச்சுக்கலாம்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதுபோக உங்கள் வீட்டில் இருக்கிற படத்தெல்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தையும் வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமாக இந்த 4 படம் இருக்கணும். பூஜை ஆரம்பிக்கணும். நெய்வேத்தியத்துக்கு பால் வச்சுக்கோங்க. பசும்பாலை சுடு பண்ணி ஆற வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க. போதும். நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ண போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ண போகிறோம். அந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா, பித்தளை தட்டில் 20 ரூபா நோட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வெத்தலை வைங்க. அதுவும் 2 வெத்தலை தான் இருக்கணும். காம்பு வந்து சாமி பக்கம் இருக்கணும், நுனி நம்மளை பார்க்க இருக்கணும். அந்த வெத்தலைக்கு மேலே அந்த 20 ரூபா நோட்டை வச்சுருங்க. வச்சுட்டு தாம்பழத்தை சுற்றி சந்தன குங்குமம் அந்த நுனியில் தடவிடுங்க. பிரார்த்தனை ஆரம்பிங்க. சரியா? அதுக்கு முன்னாடி சில பொருளை வாங்கி வச்சுக்கணும். என்ன பொருள் சார் அப்படின்னா, அந்த 20 ரூபா நோட்டில் சில பொருட்களை வச்சு சாமி கும்பிடணும். என்ன பொருள் அப்படின்னா, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அடுத்த ஒரு வசம்பு துண்டு. வசம்புங்கிறது தெரியும், பேர் சொல்லாதது அப்படிமா. பிறந்த பிள்ளைகள் கையில் கட்டுவாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சீரீர் அடிக்காமல் இருக்கும். குழந்தை ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அந்த பச்சை அந்த வசம்பு துண்டு, பேர் சொல்லாதது சின்ன துண்டு. சரி, அது கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம். கட் பண்ணி கூட சிறுசாக வச்சுக்கலாம். அதை வந்து இந்த 20 ரூபா நோட்டு மேலே வச்சுருங்க. 20 ரூபா நோட்டு மேலே இப்போ எத்தனை பொருள் இருக்கும்? வசம்பு, பேர் சொல்லாதது, அது பேர் சொல்லக்கூடாது, வசம்புன்னு சொல்லக்கூடாது, பேர் சொல்லாதது, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸு, கிராம்பு 1, ஒரே ஒரு ஏலக்காய், 4 வச்சுட்டு சாமியை கும்பிடுங்க. சரியா? பிள்ளையார் நாமத்தை சொல்லுங்கள், பிள்ளையார் மந்திரத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமியை கும்பிடுங்க, அன்னை ஆதிபராசக்தி மீனாட்சி அம்மன் நாமத்தை சொல்லுங்கள், குரு நாமத்தை சொல்லுங்கள், உங்கள் குலதெய்வ நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நாம வழியில் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவா, உன்னை நம்பி இந்த பிரகாரத்தை பண்ணுறேன், இந்த பூஜையை பண்ணுறேன், இந்த வழிபாடை பண்ணுறேன், இது நல்லபடியாக இருக்கணும். இந்த 20 ரூபா நோட்டை உன்னை வச்சு வணங்குறேன். ஏன்னா நோட்டை வச்சு சாமி கும்பிடலாம். கோயிலில் தெய்வத்துக்கு நோட்டு மாலை போடுறாங்க. அதனால் நோட்டை வச்சு சாமி கும்பிடலாம். 20 ரூபா நோட்டை வச்சு உன்னை வச்சு இந்த நாணயத்தை, இந்த ரூபாயை வச்சு நான் வணங்குறேன். எங்கள் குடும்பத்தில் மகாலட்சுமியோட கடாட்சியாக இருக்கணும், செல்வம் கொளிக்கணும், கஷ்டம் தீரணும், நோய் நொடி அகலணும், தொட்டக்காரியம் தொடங்கணும், காரியாலயம் இருக்கணும். இப்படி நினச்சி கும்பிடுங்க. நல்ல விதமாக இருக்கும். 1 10 பெருகணும், 20 ரூபா 2 கோடியாக பெருகணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக பெருகும். அதுக்குண்டான ஏற்பாடு கிடைக்கும். பரிகாரத்தை பண்ணிட்டு சும்மா சிவனே வீட்டில் இருக்கக்கூடாது. காரியத்தை பண்ணணும். ஆனால் காரியத்தை பண்ணுறதுக்கு அந்த ஆயத்தப்படுவீங்க. ஏன்னா சந்திரன் இருக்கிறாரு. உங்கள் மனம் மாறும், உங்கள் மனசு மாறும். இவ்வளோ நாளாக ஒன்று நினச்சிட்டு இருந்தீங்க, இனிமேல் வேறு மாதிரி நினைப்பீங்க, மாற்றி யோசிப்பீங்க. சரியா? திட்டங்களை மாற்றி போடுவீங்க. சிறப்பாக இருக்கும். புதன் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. மனம் வந்து வேறு மாதிரி நினைக்கும், சிந்தனை வந்து வேறு மாதிரி மாறும். புதனும் சந்திரனும் சேர்ந்து உங்களை மாற்றுவாங்க. குரு இழுத்துட்டு போவார். பணம் எங்கே இருக்குன்னு தேடி இழுத்துட்டு போவார். சந்திரன் வந்து அதை ஆள வைப்பார். ஸோ புதன், சந்திரன், குரு இந்த 3 கரங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்கும். அந்த வழியின் மூலிமா உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அலகேஷனுக்கு ஏற்ற மாதிரி 1000மோ லட்சமோ கோடிகளோ கிடைக்கும். சும்மா பூஜை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருந்தால் எதுவுமே நடக்காது. கோயில் பூசாரியாக இருந்தாலுமே கோயிலில் போய் பூஜை புனஸ்காரம் பண்ணால் தான் அவருக்கு வருமானம் கிடைக்கும். யாராக இருந்தாலுமே சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. சரியா? நான் உட்காந்த இடத்துல தான் இருப்பேன், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? முயற்சிதன் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அதுக்கு வந்து இந்த பரிகாரம், வழிபாடு, தாந்திரிக பரிகாரங்கள், சில காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே ஒரு ஃபோர்ஸு கொடுக்கும். அதை தள்ளும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பொருளை இழுக்கிறோம், பின்னாடி இருந்து ஒருத்தர் தள்ளி விட்டாருன்னா ஈஸியாக இழுத்துடலாம். இவ்வளோ தான் விஷயம். அவ்வளோதான். இந்த பின்னாடி இருந்து தள்ளி விடுது பார்த்தீங்களா, இதுதான் தெய்வ நம்பிக்கை, தெய்வத்துடைய உறுதுணை, அதிர்ஷ்டங்கிறோம், தெய்வ கடாட்சியங்கிறோம், மகாலட்சுமி வந்துட்டாங்கிறோம், சீதேவி வந்துட்டாங்கிறோம், யார் வந்துட்டா இவன் வந்துட்டாங்கிறோம். அந்த பின்னாடி இருந்து ஒன்று தள்ளி விடுது பார்த்தீங்களா, அதுதான் எல்லாத்துக்கும் வேணும். நம்ம இழுக்கணும், இழுக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம கையில் ஒரு ரோப்பு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம நோக்கி வரணும்னா இழுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு காந்தம் இருக்கணும், காந்த சக்தியை நம்ம தான் உருவாக்கணும். நம்மக்கிட்ட காந்தம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பணம்ங்கிற பொருள் நம்மக்கிட்ட வந்துடும், இழுத்துட்டு வந்துடும். பணத்தை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற காந்தம் இழுத்துடும். அந்த காந்தம் தான் இந்த பரிகாரம், வழிபாடு, நாமவழி, மந்திரங்கள், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ரைட்டு, சாமியை கும்பிடுங்க. சரியா? பிரார்த்தனையை முடிங்க. பத்தி சூடம் கற்பூரம் எல்லாத்தையும் காட்டுங்க. என்ன பண்ணுங்கள், அந்த 20 ரூபா மேலே பணம் அந்த பொருள் வச்சுருக்கிறீங்களா, அதை அப்படியே மடிங்க, பொட்டனை மாதிரி மடிங்க, மடிச்சிடலாம். எல்லாமே சின்ன சின்ன பொருட்களை தான். அப்படியே அதை கூட்டி அப்படியே ஒரு புரட்டி அப்படியே உருட்டி அப்படியே மடித்து வைங்க. மஞ்சள் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கட்டிடுங்க. மஞ்சள் நூலை சுத்தமாக வச்சுக்கோங்க, மஞ்சளை தடவி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதை வச்சு அதை பைண்டிங் பண்ணிடுங்க. ஏன்னா பணம் வந்து கட்டுக்கட்டாக வரணும்னா அந்த ரூபா நோட்டை கட்டணும். கட்டுனா தான் கட்டுக்கட்டாக பணம் வரும். சரியா? இல்லைன்னா உதிரியாக தான் வரும், 1 2 தான் வரும். அதை கட்டிடுங்க. கட்டி அதை ஒரு மோல்டு பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அதை தொட்டு கும்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அதை தொட்டு கும்பிடுங்க.
சாமி கும்பிட்ட கையோடு அதை எடுத்து வீட்டில் பீரோவில் வைங்க, சேஃப்டி லாக்கரில் வைங்க, பாதுகாப்பான இடத்துல வைங்க. நான் ஒரு தொழில் பண்ணுறேன் சார், பிஸ்னஸ் பண்ணுறேன், கம்பெனி வச்சுருக்கிறேன், ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், இல்லைனா நான் ஒரு மார்க்கெட்டில் கடை போட்டிருக்கிறேன், வட்டி கடை வச்சுருக்கிறேன், ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன், எது வச்சுருக்கேனோ அங்கே போய் உள்ளே வைங்க. கடை கண்ணி வைக்கிற இடத்துல கடையில் வைக்கிற கல்லாப்பட்டி, பெட்டி, ட்ராயரில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு என்ன பண்ணுங்கள், சாமி கும்பிட நேரம்லாம் பற்றி காட்டுங்க. சரியா? பற்றி சூடையும் காட்டுங்க. அதை ஒரு தெய்வமாக நினச்சி கும்பிடுங்க. அதை எடுத்துட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அதை மாற்றவும் வேண்டாம், அது ஒன்றும் ஆகாது. நோட்டு வந்து என்றைக்குமே ஒன்றும் செய்யாது. சில நோட்டெலாம் வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கழிஞ்ச நோட்டெலாம் இன்னும் இருக்குது, சிலர் வீட்டில் கையில் இருக்குது. அதனால் அந்த 20 ரூபா நோட்டு ஒன்றும் ஆகாது. அதுக்குள்ளே இருக்கிற பச்சை கற்பூரம் இவாபரேஷன் ஆகிரும், காற்றுக்கு வந்து கரைஞ்சி போயிடும், நறுமணத்தோடு இருக்கும். அந்த இவாபரேஷன் ஆகிற பணம் வந்து அப்படியே காற்றுல கரையும். நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த பூஜை புனஸ்காரம், நாமம், மந்திரம் எல்லாமே அந்த பச்சை கற்பூரம் வழியாக காற்றுல கரைஞ்சி இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவும். அது பரவி பணம் எங்கே இருக்கோ அதை அப்படியே இழுத்துட்டு வரும். அப்படியே வசியமாக உங்கள் வீட்டை நோக்கி இழுத்துட்டு வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சிங்கிற ஒரு கயிறை போட்டு இழுக்கணும். இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ தான். சரியா? இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 20 ரூபா நோட்டை பற்றி ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த நோட்டில் என்னென்ன கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்குது, ஆதிபத்தியம் என்ன இருக்குது அதை சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 4 விதமான தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இது முழுக்க வேத ஜோதிடத்தின்படி ஒரு வாய்ப்பாட்டின்படி சொல்லப்பட்டது. சரியா நேயர்களே? ஒரு வழிகாட்டுதல். இதையும் செய்தால் ஒரு நல்வழிப்படுவீர்கள். சரியா நேயர்களே? இதுக்கு வந்து என்ன வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், புற சுத்தமாக இருக்கணும். திங்கக்கிழமை கும்பிடணும். ஆமாம், என்னைக்கு சார் கும்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. திங்கக்கிழமை காலையில் 6 to 7 நீங்கள் அந்த 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. திங்கக்கிழமை காலையில் 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. குரு ஓரையில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? சந்திர ஓரையில் வாங்கிட்டு வந்துட்டு குரு ஓரையில் பண்ணிட்டீங்கன்னா அந்த தனகாரன் அப்படியே பணத்தை நிப்பாட்டுவார். பணத்தை அப்படியே எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வர சொல்லுவார். செய்யுங்க நேரில் சிறப்பாக இருக்கும், நல்லது நடக்கும். சரியா? இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த 20 ரூபா உங்களுக்கு 2 கோடி ரூபா பணத்தை கொடுக்கும். 20 ரூபாக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் 2 கோடி ரூபா அப்படியே வரும். சரியா? நம்பிக்கையுடன் செய்யுங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் நடராஜன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீட்டோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சித்தர் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள், அன்னிய ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள், கருமாரியம்மன் நாமத்தை சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? 20 ரூபா நோட்டு உங்களுக்கு 20 ரூபா நோட்டில் ஒரு பெரிய லாபம் கிடைக்கணும்னா சக்தி நாமத்தை சொல்லணும். உங்கள் ஊரில் உள்ள சக்தி, மதுரையில் இருக்கீங்கன்னா மீனாட்சி அம்மன் தாயை பற்றி சொல்லணும். உங்கள் ஊரில் எந்த கோயில் பிரபலமாக இருக்குது, அம்மன் கோயில் பிரபலமாக இருக்குது அதை சொல்லணும். தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா புண்ணியநல்லூர் மாரியம்மன் சொல்லணும். பெரிய பாளையத்தில் இருந்தேன்னா பெரியபாளையம் மாரியம்மன், திண்டுக்கல் இருந்தேன்னா கோட்டை மாரியம்மன். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் இருக்குது. சரியா? அந்த நத்தத்தில் இருந்தால் அங்கே ஒரு அம்மன் இருக்குது. ராஜபாளையத்தில் இருந்தால் பச்சை மடத்து மாரியம்மன் இருக்குது. திருப்பரங்குடத்தில் இருந்தேன்னா வெயிலுந்த அம்மன் இருக்குது. வண்டியூரில் இருந்தாங்கன்னா வண்டகுளத்து மாரியம்மன் இருக்குது. இப்படி நிறைய அம்மன் வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் இருக்குது. அதை வந்து தெரியப்படுத்துங்க, இந்த தளத்தின் வழியாக தெரியப்படுத்துங்க, உலக மக்கள் அனைவருக்கும் தெரியட்டும். சார் எங்கள் ஊரில் இந்த அம்மன் இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்றது. இருக்குங்குடி அங்கே ஒரு மாரியம்மன் இருக்கா, ஆற்ற கடந்து இருக்கா, ரொம்ப பிரசித்தி பெற்றவள் அப்படின்னு சொல்லுங்கள். சங்கரங்கோயில் கோமதி அம்மன் இருக்கிறா. என்னது கருவளம் வந்த நல்லூர், அதாவது யானையே வந்து சிவனுக்கு சுற்றி வந்து வளம் போட்டது கருவளம் வந்த நல்லூர். அங்கே எங்கள் அம்மா ஒப்பனையம்மல் இருக்கிறா. பால்வண்ணநாதன் சமேத ஒப்பனையம்மல் இருக்கிறா. சொல்லுங்கள். திருநெல்வேலியில் காந்தியம்மன் இருக்கிறா. இப்படின்னு தெரியணும். சரியா? அந்த அம்மன் எங்கெங்கே இருக்கிறா, அம்மனுடைய நாமவள்ளி, அம்மனுடைய அருமை பெருமைகள்லாம் வீடியோவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாமத்தை சொல்லுங்கள். ஒரு நாள் ஒரு தடவைனாச்சும் அந்த பெயரை சொல்லணும், எழுதணும். எழுத்து அறிவித்தவன் இறைவன். அதை நினச்சி அதை எழுதுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செய்யுங்க. அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 3 நட்சத்திர நேர்களுமே எழுதுங்க, நல்வழிப்படுவீர்கள். வாழ்த்துக்கள் நேர்களே. நல்லது. ராசியில் வேறு சந்திரன் நீசமாக இருக்கார். இதை செஞ்சீங்கன்னா சந்திரனை வந்து டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 20 ரூபா நோட்டு வந்து சந்திரன் டியூன் பண்ணும். உங்கள் ராசியில் சில பேருக்கு ராசியில் சந்திரனும் சனியும் சேர்ந்து இருப்பாங்க. அமாவாசை சந்திரனாக இருப்பார். சரியா? சூரியனை ஒட்டி இருப்பார். அவங்களுக்குலாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஏன் கஷ்டப்படுன்னு தெரியாமலே வசனம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு காரணம் இதுதான். சரியா? ஏன்னா சனி பகவான் ஒன்றை ஏழா பேச சொல்லுவார். அவர் ராசியில் சம்மந்தப்பட்டாலே படவகரமாக இருக்கும். அப்படியே அடித்து விடுவாங்க. ஆனால் அது காரியம் ஒன்றுமே இருக்காது. இதுதான் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு தெரியாது. ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் சம்மந்தப்பட்டாலே ஜாதகரை சும்மா இருக்க மாட்டார். இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று காட்டுவார், ஆனால் ஒன்றும் இருக்காது. ஆனால் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், நம்ம பெரிய நினைப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது, விஷயம் இருக்காது. அது எப்படி அவங்க திறமை வந்து லாபகரமாக மல்டிபிள் ஆகாது.
சரியா நேர்களே? ஏன்னா சனி பகவான் அதை செய்வார். விருச்சிக ராசி வந்து சனி பகவானுக்கு வந்து ஆகாத வீடு. விருச்சிக ராசியில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு இருக்காது, முன்னேற்பாடு இருக்காது. ஏன்னா செவ்வாயோட சிற வீடு அவருக்கு வந்து யோகம் கிடையாது. மேசத்தில் இருந்தாருன்னா பரவாயில்ல, நீசம் அடைஞ்சிருவார். அவருடைய கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி போய் நல்ல நிலைமையில் இருப்பார். சனி பகவானை எதுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, சனி பகவான் இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுட்டே இருக்கிறாரு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல. சரியா? அதனால் நீங்கள் வந்து இதை செய்யணும். இன்னும் நிறைய இருக்குது. நான் விருச்சிக ராசிக்கு வேணால் அடுத்த வீடியோ போடுறேன், கேளுங்க. சார் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வீடியோ போடுங்க. விருச்சிக ராசியில் ஒவ்வொரு கிரகமும் ராசி சம்மந்தப்பட்டு இருந்தால், ராசிநாதன் சம்மந்தப்பட்டு இருந்தால் என்ன பலன்கள், லக்கண பலன்கள் என்ன, ராசி பலன்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன, தசாபுத்தி பலன்கள் என்ன, புதன் திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசைக்கு பலன் போடுங்க. நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் கேட்காம இருந்தாலும் உங்கள் விருப்பம்னு ஒன்று இருக்குது, அது கேட்கணும். நேயர் விருப்பம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நான் செவி சாய்க்கணும். அதனால் அதெல்லாம் கேளுங்க. சரியா நேர்களே? கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இதை இப்படி செய்யுங்க. சுக்கிர திசை புதன் புத்தியா, நீங்கள் என்ன லக்கணம் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் லக்கணத்தை சொல்லணும். சார் எனக்கு சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்குது, நான் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா சுத்தம். விருச்சிக ராசி கடக லக்கணம், சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருவார். மாரகாதிபதி. சரியா? கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தார் என்ன, ஆள் அசைத்திடுவார். சரியா? குடும்பத்தில் பிரச்சனை ஆயிரும். சுக்கிர திசையில் புதன் புத்தி. கடகத்துக்கு வந்து புதன் வந்து ஆகாத கிரகம். புதன் எங்கே இருக்கிறாரு? புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆட்சி பெற்றிருப்பார். சரியா? லக்கணத்து 12ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றிருப்பார். சுக்கிரனை கொஞ்சம் மறைமுகம் வலுப்பெறுவார். ஏன்னா நீச சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன ஆட்சி பெற்றிருக்கிறான். இதுதான் வேத ஜோதிடத்தில் ஒரு ட்விஸ்ட்டு. கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஓரளவு இஷ்டப்பட்டு வாழ்வாங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு இஷ்டப்படுவாங்க, அப்படி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மாரகாதிபதியாக இருந்தாலுமே 3ஆம் இடத்துல இருந்தாலும் வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, சுக்கிர திசையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட லாபம் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில லக்கணங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காது. குறிப்பாக விருச்சிக ராசியில் சுக்கிர திசை வந்து கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்காது. சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மேசத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பார். மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் சுத்தம் ஒன்றுமே செய்ய மாட்டார். மீன லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. மேசம் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பணம் கொடுப்பார். கடக சிம்மத்துக்கும் அந்தளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவர் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா மகர கும்ப லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார், நிபந்தனையின்றி கொடுப்பார். விருச்சிக ராசியில் மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை 20 வருஷம் நல்லா இருக்கும். அவர் எந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுத்துருவார். சரியா? 100க்கு 50% மார்க் போட்டுருவார். அவன் வெறும் பேப்பர் கொடுத்தாலுமே 50% மார்க் போட்டுருவார். சரியா? எழுதவே வேண்டாம், வெறும் பேப்பர் கொடுத்தாலுமே மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலுமே 50% நல்லது செஞ்சிருவார். அதுக்கு மேலே அவர் இருக்கிற இடத்த பொறுத்து. இப்படி விருச்சிக ராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சுக்கிர திசை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சுக்கிர திசை ஏன் சொல்லலைன்னா, அதுதான் மெயினாக உங்களுக்கு 20 வருஷம் நடக்கும். சுக்கிர திசையில் நீங்கள் நல்லா இருந்துட்டிங்கன்னா பின்னாடி 70-80 வயசில் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலோடு நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. 20 ரூபா நோட்டு 2 கோடி ரூபா பணத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.